400 மீட்டர் ட்ராக் போடணும், நீ வந்து போட்டுக்குறா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க கூட உடனே கிளம்பிருப்பேன். உடனே ஒரு சார்ட்டோ இல்லை ஒரு பிளான் எடுத்து இந்த ஸ்ட்ரெயிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டை போட்டு ஒரு ரேடியஸ், இந்த ரேடியஸ் இந்த எத்தனை 6 லைன் வேணுமா இல்லை 8 லைன் வேணுமா இந்த நீட்டுக்கங்க. அதே மாதிரி இந்த சைடு 6 லைன் வேணுமா ஈக்குவல் தான் போடுவோம். ஸோ அங்க இருந்து ஆர்க்கு இப்போ சென்டர்ல இருந்தா இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க்கு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துலயுமே இந்த சைடு அதே மாதிரி ஜஸ்ட் கை டிராப் பண்றதால இப்படி இருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்படி நான் ட்ராக்கை போட்டுவிட்டு இதுல வந்து பினிஷிங் லைன் 100 மீட்டருக்கு சைட்ல இழுத்து விட்டுலாம், அவ்வளவுதானே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நான் அண்ணனுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சிவபாலன் வந்து ஒரு அவரோட சேனலோட வீடியோல ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அகாடமிக்கு பின்னாடி வந்து ஒரு 400 மீட்டர் ட்ராக் போடணும், அத்லெட்டிக் ட்ராக் போடணும், மட் ட்ராக், சிண்டர் ட்ராக்னு சொல்லக்கூடியது. சோ யாராச்சும் ட்ராக் போறவங்க இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கொட்டேஷன் சென்ட் பண்ணுங்க. ஒரு மட் ட்ராக்கா போடணும், நடுவுல கிராஸ் வைக்கணும், அது போக சைடுல அந்த ரெயின் வாட்டர் போறதுக்கு உண்டான சேனல் வைக்கணும். இதெல்லாம் சேர்த்து எப்படி எவ்வளவு ஆகுது அப்படின்ற கொட்டேஷன் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கீழக்கண்டின்ற கிராமத்துக்கு பின்னாடி இந்த ஒரு சிங்கம் மேன்மேன் அகாடமி அப்படின்றத உனக்கு உருவாக்கி இருக்கோம். சோ இந்த இடத்துல தான் போடணும். இந்த வருஷம் எண்டுக்குள்ள போடலாம் அப்படின்றது பிளான் பண்ணிருக்கோம். ஓரளவுக்கு ஃபண்ட் வந்துருது அப்படின்னா செப்டம்பருக்குள்ளே போட்டுருவோம். உங்களோட கொட்டேஷன் பொறுத்து எந்த அளவுக்கு எங்களுக்கு அமௌண்ட் சேருதுன்றத பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா ஆரம்பிக்கிறோம்ன்றது இருக்கு. ட்ராக் போறவங்க இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு மெசேஜ்ல உங்களோட கொட்டேஷன் சென்ட் பண்ணுங்க. லேண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சோ கொட்டேஷன் வேணும், 400 மீட்டர் ட்ராக் போட போறோம். கொட்டேஷன் வேணும், இன்னும் ஒரு 6 மந்த்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே அன்னைக்கு வீடியோ போட தோணுச்சு. பட் ஆனா அன்னைக்கு டைம் கிடைக்கல, கொஞ்சம் டைட் ஷெட்யூல்ல இருந்தனால போட முடியல. பட் ஆனா அன்னைக்கு கேட்டிருந்தாரு, ஒரு நல்ல கொட்டேஷன் போடுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நமக்கு டிஎம் பண்ணுங்க, நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நம்மளால ட்ராக் போட முடியாது, ட்ராக் மார்க்கிங் வேணா பண்ணலாம். ஸோ அண்ணனுக்கு இந்த வீடியோவை பார்த்தாம ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்க கொட்டேஷன் யாரெல்லாம் எடுக்கலாமே ட்ராக் மார்க்கிங் அந்த டைம்ல நீங்க எங்களை இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா நம்மளோட சிங்கம் ஐமன் அகாடமிக்கு நாங்க வந்து ட்ராக் மார்க்கிங்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணி தருவோம். நமக்கிட்டையும் பெரிய டீம் இருக்கு பாருங்க, சேஃப் அகாடமி நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால ட்ராக் மார்க்கிங்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணி தருவோம். இது சும்மா சிம்பிளா 400 மீட்டர் ட்ராக்கை நான் வரைஞ்சிட்டேன். பட் ஆனா அவர் கேட்டிருந்தாருல அந்த ஒரு பெரிய லேண்டு, அவர்கிட்ட பெரிய லேண்டு வாங்கியிருக்காரு. அதுல அவர் வந்து இப்போ 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் போடணும் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படின்றது தான் இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ ஒரு சிலர் நினைப்பாங்க ஜஸ்ட் நான் ட்ராக் எடுத்துனா பொடி போட்டு கோடு போட்டு முடிச்சு போயிடுவேன் அப்படின்றீங்க. பட் ஆனால் பெர்ஃபெக்ஷனா எப்படி போடணும், அதுல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்றத நான் ஒரு சில விஷயங்கள்லாம் தேடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நானுமே ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், இப்போ வந்து ஒரு ட்ராக் ஸ்டாண்டர்டா போடணும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு. நான் ஒருத்தர் கேட்டவுடனே அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணணும், நான் சைட்டை நேரில் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால யாரா இருந்தாலும் அவங்க லேண்டை வந்து ஃபர்ஸ்ட் விசிட் பண்றதுக்கு வருவாங்க, சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்க தெரியுமா, வாட்டர் லாகிங் இருக்கக்கூடாது. லைக் இப்போ மழை பெய்யுது இல்லை ஏதோ ஒரு இதுனா இருக்குன்னா அந்த வாட்டர் லாகிங் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க வந்து ட்ராக் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பவுண்டரி மார்க் பண்ணணும். இப்போ ஒரு லேண்டு நார்மலான லேண்ட் இருக்குன்னா அதோட பவுண்டரிலாம் மார்க் பண்ணி வச்சோம்னா தான் அடுத்து நம்ம ஒரு ட்ராக் போடுறதுக்கான ஒரு கிளியரான பிளான் கிடைக்கும். அதனால பவுண்டரிலாம் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இப்போ நார்மலா இது வந்து இப்போ காமனா இது ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கு ஒரு லேண்டு சரிங்களா, ஒரு 10 சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 சென்ட்ல போட முடியுமா ஐ டோன்ட் நோ. 10 சென்ட் இருக்குன்னா இதுல ஃபர்ஸ்ட் சென்டர் லைன் மார்க் பண்ணணும். சென்டர் லைன் மார்க் பண்ணாதான் நம்ம வந்து லேண்ட்ல சென்டர் லைனை மார்க் பண்ணாதான் நம்ம ட்ராக்கை கரெக்டா சென்டரா போடுறோமா இல்ல ஒரு கார்னரா கொண்டு போறோமா, இல்ல நமக்கு இந்த ஸ்பேஸ் வேணும், இங்க வந்து ரூம் போடுவாங்க அட்மிஷன் அந்த மாதிரி எதுக்காக ரூம் போட்டுருப்பாங்க அண்ணனும் போட்டு வச்சுப்பாங்க அது மாதிரி அந்த ஓரத்துல போடுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்றதுக்காக சென்டர் லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கணும். இது வந்து நார்த் டைரக்ஷன் அண்ட் டிரைனேஜ் பிளான் அது வந்து பண்ணிருக்கணும். ஏன்னா இப்ப வந்து பாருங்க, இப்ப வந்து டைரக்ஷன் இருக்கு, இங்க நார்த் இருக்குன்னா ஸோ இப்போ நான் டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. நம்மளோட 400 மீட்டர் ட்ராக் எப்பவுமே எப்படி இருக்கணும், நார்த் சவுத்துல தான் இருக்கணும். ஸோ நார்த் சவுத்துல தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, ஏன்னா சூரிய ஒளி வந்து ஈஸ்ட்ல நம்ம வரும்போது நம்மளோட பேஸ்ல அப்படியே டேரக்டா அப்படியே ஆகும் அப்படின்றதுக்காக நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் இந்த 400 மீட்டர் ட்ராக் போடுவாங்க. ஸோ இந்த நார்த் அந்த டைரக்ஷன் பார்த்துக்கணும். இப்போ நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நார்த் ஈஸ்ட் இது வருமா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். இப்போ நார்த் ஈஸ்ட்ல இருக்குன்னா நார்த் வெஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த டைரக்ட் ட்ராக்கே கொஞ்சம் கிராஸ் ஆகி இப்படி போட்டோம்னீங்களேன் நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எது நார்த் எந்த சைடு கரெக்டான பெர்ஃபெக்ட் நார்த் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அண்ட் ட்ரைனேஜ் அது ரொம்ப முக்கியம். மழை பெய்ஞ்சிச்சு அப்படின்னா இன்சைட்லயோ நீங்க பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட் ட்ராக்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எஸ்கேடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இன்சைட்ல எல்லா ட்ராக்லயுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க.
ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா தனியாக உள்ள போகணும். ட்ராக்ல வந்துச்சுன்னா மட்ராக் இருந்தா ரொம்ப கஷ்டம். அண்ணன் போட போறது மட்ராக் தான். சிந்தட்டிக்லாம் போட்டா ரொம்ப செலவாகும். சிந்தட்டிக்கு வாய்ப்பு இல்லை, மட்ராக்கு. ஸோ அதுல மட்டிலே தண்ணி நின்னாலும் ட்ரைனேஜ் வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து ட்ராக் டிசைன் பண்ணணும். இப்போ ட்ராக் டிசைன்னா அதுல என்னன்னா 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கா இல்ல நார்மல் ட்ராக்கா இல்ல நார்மல், ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ட்ராக்கு டிஃபரெண்ட் இருக்கு, நார்மல் ட்ராக்கு டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இப்ப எஸ்டிஐடி, இப்ப கோயம்புத்தூர் எஸ்டிஐடினா நம்ம நேரு ஸ்டுடியோக்கு சிந்தட்டிக் ட்ராக் இருக்கு, 400 ஸ்டாண்டர்ட் ட்ராக்னு சொல்லுவோம். சாம்பிளுக்கு திருப்பூர்ல எஸ்டிஐடி 400 மீட்டர் ட்ராக் இருக்கு, மட்ராக் இருக்கு. இப்ப அது என்ன சொல்லுவோம், அது வந்து நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக்னு சொல்லுவோமா? கிடையாது, அதுவுமே ஸ்டாண்டர்ட் ட்ராக் தான். பட் ஆனா அங்க சிந்தட் போடல. சோ சிந்தட் போறது வேற, மட்ராக் வேற. மட்லயுமே அந்த எல்லாமே லெவலிங் இல்லாம சும்மா நார்மலா போட்டு வைக்கிறது வேற. அதனால நார்மல் இப்ப அண்ணன் போட போது 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக்னு சொல்லியிருக்காரு. அதுல எவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே வைக்க போறாரா, ஸ்டீப்பிள் சார்ஜ் ஈவென்ட்லாம் வைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. ஸ்டீப்பிள் சார்ஜ் ஈவென்ட் தெரியல அந்த இதுக்கு அந்த அளவுக்குலாம் ஐயா நம்ம வில்லேஜ்ல சிவகங்கை வச்சானா சூப்பரா இருக்கும். பட் ஆனால் அது ஸ்டாண்டர்டா நான் ஸ்டாண்டர்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். 6 லேனா 8 லேனா நான் சொன்ன மாதிரி இப்ப எல்லா இடத்துலயுமே இங்கே நம்ம வில்லேஜ் மாரத்தான் ரெடி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் ட்ராக்கை கொண்டு வராங்க. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு 6 லேன் எனஃப், இல்ல 8 லேன் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும்னு சொன்னா 8 லேன் எனஃப். 6 இல்லைன்னா 8 அதுக்கு மேல போகணும் அவசியம் கிடையாது. 6க்கு கம்மியாகவும் இருக்க வேணாம். 6க்கு கம்மியா இருந்தா நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. ஸோ 8 லேன் இருந்துச்சா பெட்டரா இருக்கும். லேனோட வித்து, இப்போ ஒவ்வொரு லேனோட வித்து உங்களுக்கு தெரியும். நான் நிறைய டைம் நம்மளோட வீடியோ சொல்லிட்டேன். ஒரு லேனோட வித்து என்ன இருக்கும் அப்படின்றது 1.22. ஒரு லைனோட வித்து என்னன்றது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ லைனுக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுனால நம்ம வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டா ஈஸியா எழுத முடியும். ஸோ லேனோட வித்து இப்போ அவங்க 1.22 வைக்கிறாங்களா, ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1.12 வைக்கிறாங்களா, ஒரு சிலர் 1.02 வைப்பாங்க. இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப ஓடுறதுக்கே ஒரு அந்நியவனா இருக்கும், டிஸ்டர்பா இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் 1.22 அதே வச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். அடுத்து எர்த் ஒர்க்னா ஃபர்ஸ்ட் இந்த லேண்டோட டாப் சாயில் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ட்ராக் போறாங்கன்னா அந்த மேல இருக்க மட்டு இருக்குல்ல அதுலயே வந்து போட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேல இருக்க இந்த சாயில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபில்லிங் கட்டிங் இருக்கும். ஸோ ஃபில்லிங் கட்டிங்னா நிறைய லோடு கிராவல் மண்ணெல்லாம் எடுத்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், கட் பண்ற மாதிரி இருக்கும். லெவல் கரெக்ஷன், இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ட்ராக்னா ஒரே லெவல்ல இருக்கணும். இங்க கொஞ்சம் மேடா அங்க கொஞ்சம் பள்ளமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓடும்போது நமக்கு நிறைய இன்ஜுரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால லெவல் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த எர்த் ஒர்க் பண்ணும்போது லெவல் கரெக்ஷன் நம்ம பாத்துக்கணும். கம்பேக்ஷன் அப்படி சொல்லும்போது அந்த ரோலர் மூலமா சாயில வந்து கம்பேக்ஷன் பண்ணணும். வாட்டர் ஸ்ப்ரிக்லிங், வாட்டர் வந்து ஃபுல்லா ட்ராக் ஃபுல்லா போடுறாங்கன்னா வாட்டர் ஃபுல்லா ஸ்ப்ரிக்லிங் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த மண் வந்து நல்லா தரையில அமைதியா இருக்கும். அப்படின்றனால வாட்டர் ஸ்ப்ரிக்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தென் மல்டிபிள் ரோலிங் இருக்கணும். சும்மா ஒரு தடவை ரோல் பண்ணியாச்சு லெவல் வந்துருச்சு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட கூடாது. ஒரு ட்ராக் போறோம்னா மெயினா நம்ம எந்த அளவுக்கு அதுல மல்டிபிள் டைம் ரோல் பண்றோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்பதான் நம்ம நிறைய பேர் ஸ்பைக்ஸ் போட்டு யூஸ் பண்ண பழகிட்டாங்க. ஸோ ஓடும்போது சிந்தட்லே பேர ஆரம்பிக்குது. மட்டெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு ரோல் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாவே பேந்துட்டு வந்துடும், பள்ளமா விழ ஆரம்பிச்சிடும். ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இப்போ அவர் எப்படி பிளான் பண்ணிக்கான்னு தெரியல. ஸ்டாண்டர்ட் ட்ராக்னா இன்சைட்ல இருக்கும். ஸோ இன்சைட்ல வைக்கிறாங்களா அவுட் சைட்ல வைக்கிறாங்களா, அவுட் சைட்லயும் ட்ரைனேஜ் வைக்கலாம். ஆனா அதுக்கு ரொம்ப சுத்தி வர்றதுனால செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்சைட்ல மட்டும் வச்சாலே பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. ரெயின் வாட்டர்லாம் வெளியில போறதுக்கு ஸ்லோப் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்ரு. ஏன்னா ஒரே கொஞ்சம் ஒரு லெவல் இல்லாம இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்லோப்பா இருந்துச்சுன்னா ரெயின் வாட்டர் அந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகாம எல்லாமே ட்ரைனேஜ்ல உள்ள போயிடும். அது கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப் பேஸ் லேயர்ல வந்து கிராவல் போட்டு அடிச்சு கம்பாக்ஷன் பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோலர் போட்டு கிராவலை போட்டு அடிச்சு ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு சப் பேஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் மட் லேயர் எடுத்துட்டோம்னா இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கே வரும். ஸோ ட்ராக் போடுறதுக்கு நல்ல குவாலிட்டியான ரெட் சாயில் இருக்கணும் ஃபுல்லா. அதுக்கு எவ்வளவு யூனிட் தேவைப்படும் அப்படின்னு எனக்கு தெரியல, யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. நல்ல குவாலிட்டி ரெட் சாயில் போடணும். அது போட்டு நல்லா கம்பாக்ஷன் பண்ணணும். மறுபடியும் அதை போட்டு ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அதோட திக்னஸ் வந்து ஒரு 100 இருந்து 150 mm திக்னஸ்ல இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ இந்த மட் லேயர் போடும்போது
நெட் சாயில் 100 to 150 திக்னஸ் again கம்பேக்ஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும். நம்மளோட ட்ராக் பார்க்கறதுக்கு சரி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனல் லெவலிங் நம்ம வந்துட்டோம். ஃபைனல் லெவலிங் அப்படின்னு பார்த்தோம்னா லேசர் லெவல் செக். ஸோ அது லேசர் லெவல் செக்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது மூலமா செக் பண்ணுவாங்க. ஓகே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அன்ஈவன் ஏரியா கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 8 லேன் வச்சு ஒரு 400 மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் போடும்போது எந்த இடத்துலயுமே அன்ஈவனா இருக்கக்கூடாது. ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்காக அதையும் ஃபுல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸ்மூத்தா ஃபினிஷ் பண்ணணும். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒரு ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா ஸ்மூத்தா ஃபினிஷ் பண்ணணும். இப்ப வர நம்மளோட பாயிண்ட்டுக்கு இப்ப வந்து ட்ராக் மார்க்கிங். இப்பதான் லேண்டை வந்து நல்லா கம்பேக்ஷன் பண்ணி வாட்டர் ஃப்ளூட்லாம் கொடுத்து நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு மேலதான் இந்த 400 மீட்டர் ட்ராக் மார்க்கிங். இந்த ட்ராக் மார்க்கிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது அந்த சென்டர் லைன் ரேடியஸ், சென்டர் லைன் லேடிஸ், லேன் மார்க்கிங். ஏன்னா ஒரு பிசரே இல்லாம அடிப்போம் நம்மளாம். ஸோ ட்ராக் போடணும் அப்படின்னா என்ன அதுக்கு ஃபார்முலா, உங்களுக்கு ஸ்டேகர் மார்க் பண்ணணுமா இல்லை ரிலே எக்ஸ்சேஞ்ச் ஜோன் மார்க் பண்ணணுமா, எல்லாமே நீட்டா மார்க் பண்ணி தருவோம். 400 மீட்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ராக் எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும் அப்படின்னு யாருக்கா நீட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நாங்களே வந்து டேரக்டா மார்க் பண்ணி தரோம். ஒரு வீடியோ போடணும்னாலும் நாம எப்படி மார்க் பண்ணணும் எல்லாமே, லைக் ஸ்டார்டிங் ஃபினிஷிங் 100 200 400 ஸ்டேகரு, இங்க கர்வ், 8 எலிமெண்ட் இருக்கு, ரிலே எக்ஸ்சேஞ்ச் ஜோன், அந்த மாதிரி கடல் ஈவெண்ட்டுக்கு மார்க்கிங், எல்லாத்துக்குமான மார்க்கிங்கான வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நீட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ட்ராக் ஈவெண்ட் பார்த்த மாதிரி ஃபீல்ட் ஈவெண்ட் லேஅவுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபீல்ட் ஈவெண்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னென்ன ஃபீல்ட் ஈவெண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு ஜம்பிங்ல ஒரு 4, த்ரோயிங்ல ஒரு 4 இருக்கு. ஸோ இதுல என்னென்ன ஃபீல்ட் ஈவெண்ட்லாம் இருக்கு, எங்கெங்க போடலாம் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ட்ராக்ல அவங்க கண்டிப்பா மார்க் பண்ணுவாங்க. லாங் ஜம்ப் போயிட்டு கண்டிப்பா போட்டே ஆகணும், போடுவாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி ஒரு ஷார்ட் புட் செக்டார் போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுலேயே டிஸ்கஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்க ஜாவ்லின் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ அது இருந்தாலும் பெட்டரா இருக்கும். அதுவும் மார்க் பண்றதாலும் மார்க் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஈஸி தான். தென் ஃபைனலா இன்ஃபீல்ட் கிராஸ். ஸோ அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ உள்ள வந்து கிராஸ் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கிராஸுக்குலாம் எவ்வளவு செலவாகுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சாருன்னா உள்ள மட்டே இருக்கிறது பெட்டர். உள்ள அதுக்கு தனியா கிராஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது வந்து அதுக்கு நிறைய செலவாகும், அதுக்குள்ள வாட்டர் எல்லாம் வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும்போது செலவாகலாம். பட் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் கொண்டு போகணும், சிவகங்கை நம்ம அவரோட வில்லேஜ் வந்து அந்த ஹை லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஸோ உள்ள கிராஸ் வைக்கலாம். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியல. பட்ஜெட்லாம் ஒன்னொன்னா பார்த்தா நான் செக் பண்ண வரைக்கும் ஒரு 50-60 லேக்ஸ் மேல போயிடும். இல்ல க்ரோர் போகுதா அப்படின்னு தெரியல. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா சிங்கம் அயன்மேன் அகாடமி நம்ம போய் விசிட் பண்ண தான் போறோம். அண்ணனை பார்க்க தான் போறோம். பார்த்துட்டு என்னென்ன பெர்ஃபெக்ஷன் இருக்கு, ட்ராக் மார்க்கிங்னா என்ன இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இவ்வளவுதான். ஒரு உங்ககிட்டே ஒரு லேண்ட் இருக்கு, நல்ல லேண்ட் இருக்கு, 400 மீட்டர் ட்ராக் போட போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல இருந்து நீங்க இன்னும் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ட்ராக் மார்க்கிங்னா தமிழ்நாட்டுக்குள்ள எங்கனாலும் வரும், தமிழ்நாடு தாண்டி வெளியில கூட்டாலும் நாங்கள் வரும், மார்க் பண்ணி கொடுத்துட்டு போறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நம்ம சிவபாலன் அண்ணன் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவரையும் நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்றதுக்கு மாதிரி நீங்க பண்ணுங்க சோல்ஜர்ஸ். தேங்க்யூ, பாய்.